ஓம் நம சிவாய. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடியூப்பை நான் பார்த்துட்டே இருக்கப்போ அதில் ஷாருக் கான் பற்றி ஒரு நியூஸ் வந்துச்சு. எல்லாருக்குமே தெரியும் ஷாருக் கான் ஒரு பாலிவுட் ஹீரோன்னு. எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். எனக்கு கூட தான் பிடிக்கும், நான் இல்லைங்கல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மங்களூரில் ஒரு விழாவில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்களோட ரசிகை வந்து சொன்னாங்களாம், எனக்கு எங்கள் ஹஸ்பண்டை விட உங்களை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு ஷாருக் கான் சிரிச்சுக்கிட்டே சின்னதாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்களாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு டெய்லியும் எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டேன், உங்கள் குழந்தைங்கள வந்து பார்த்துக்க மாட்டேன், உங்கள் குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன், உங்களுக்கு வந்து வீடு கட்டித்தர மாட்டேன், உங்களை வந்து உங்கள் வீட்டுக்கு வாடகையோ இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், உங்களுக்கு ஏதோ ஒன்று முடியலைனாலும் எனக்கு துடிக்காது, உங்கள் ஹஸ்பண்ட் காலையில் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, பிள்ளைங்களை ஸ்கூல்லேருந்து கொண்டாந்து விடுறாங்க, எல்லா விஷயங்களுமே நான் வந்து உங்களுக்கு பண்ண போகிறது இல்லை, பண்ணவும் முடியாது. உங்கள் ஹஸ்பண்ட் தான் உங்களை காலையிலேருந்து நைட் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு எமர்ஜென்சினாலும் அவங்க தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க தான் உங்கள் கூடவே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எனக்கு லவ் யூன்னு சொல்கிறது வந்து தப்புன்னு சொல்ல வரல. என்னை வந்து நீங்கள் திரையில் ரசித்தா மட்டும் போதும், மற்றபடி லவ் யூங்கிறத உங்கள் கணவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே மக்களே, இந்த தமிழ்நாட்டில் உள்ள ரசிகைகளுக்கு இதை சொல்ல வேணும். நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷன் அப்போ பார்த்திங்கன்னா, எனக்கு என் புருஷனை விட நம்ம முதலமைச்சர் அவர்களை தான் பிடிக்குன்னு சொன்னாங்க. அவங்களாம் என்ன ஜென்மனே எனக்கு தெரியலை. நம்ம வீட்டில் நம்ம கணவர் வந்து நமக்கு எல்லாமே செய்கிறாங்க. திரையில் தோன்றவங்க எல்லாமே நம்ம கணவராகிட முடியாது. அவங்கள வெறும் ரசிக்கிறது மட்டுமே பண்ணணுமே தவிர, அதை தவிர வேறு எதுவுமே அவங்கள நம்ம பார்க்கக்கூடாது. இதை வந்து நல்ல ஒரு தரமான ஒரு பதிலடியாக தான் கொடுத்துருக்காங்க. ஷாருக் கானுக்கு கூட இந்த அறிவு இருக்குது, ஆனால் அந்த மக்களுக்கு வந்து இந்த அறிவு இல்லை. இத்தனைக்கும் கணவரை வச்சுக்கிட்டே அப்படி சொல்லியிருக்காங்க. ஷாருக் கான் அப்புறம் உங்கள் ஹஸ்பண்டுக்கு லவ் யூ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு